டைட்டில் இந்த பதிவு பாருங்க. இப்படிதான் இருப்பாங்க போல் இருக்கு. யூஎஸ்ல ஃபால்க்னர்னு ஒரு 13 வயசு பையன். இந்த பையன் தன்னோட வீட்டு வாசல்ல டேபிள போட்டு அதுல வந்து இந்த ஹாட் டாக்ஸ், சிப்ஸ் இதெல்லாம் வந்து சமைச்சு வித்துக்கிட்டு இருந்திருக்கான். அதுவும் எதுக்குன்னா தன்னோட ஸ்கூல் ஃபீஸை நம்மளே கட்டிப்போம் அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரு நல்ல எண்ணம். ஆனா இதை பார்த்து இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க பொறுக்கல. அந்த அம்மா வந்து என்ன நிறைய பேர் வராங்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி, ஏங்க அந்த பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஒரு பர்மிட் ஒரு லைசன்ஸே இல்லாம வந்து ஒரு கடை மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்னால போலீஸ் வராங்க, வந்து அந்த பையன் கிட்ட பேசுறாங்க. அந்த பையன் கிட்ட பேசுனதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இந்த பையனுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. இதனால போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அம்மா வந்து லைசன்ஸ் இல்லன்னு தானே சொல்லுச்சு, நானே உனக்கு லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு போலீஸே அந்த பையனுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து டேபிள் மேல தானே எல்லாமே வச்சிருந்தான். இப்போ போலீஸே வந்து தன்னோட கை காசை போட்டு அந்த பையனுக்கு சின்னதா ஒரு ஃபுட் கார்ட் மாதிரி வாங்கி தராங்க. அப்படியே வந்து சிப்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கடைக்கு தேவையான பொருளும் வாங்கி தந்து அந்த பையனை என்கரேஜ் பண்றாங்க. இதே சம்பவம் நம்ம ஊர்ல நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்